பெரிய தலையணை போல். ஒரு மழலா நாள் ஸ்லீப்பிமில்லில் உள்ள குழந்தைகள் உள்ளே சிக்கியிருந்தனர். செய்ய எதுவும் இல்லை. பாபி, லில்லி மற்றும் மியா மிகவும் பிஸ்தராயிருந்தனர். நாம் ஏதாவது சுவாரஸ்யமானது செய்ய முடியவில்லை என்று பாபி கூறினான் ஜன்னலை நோக்கி. அதே நேரத்தில் பாபியின் அப்பா ஒரு பெரிய பையை பிடித்து உள்ளே வந்தார். நான் உங்களுக்கு உதவ முடியுமா என்று ஒரு விஷயம் கொண்டுள்ளேன் என்று அவர் ஒரு புன்னகையுடன் கூறினார். அவர் பையை திறக்க அதிலிருந்து பல நிறமிகு தலையணைகள் விழுந்தன. தலையணை போர் என்று பாபி குரலிட்டான். ஒரு தலையணையை பிடித்து லில்லி மீது எறிந்தான். லில்லி கீழே விழுந்து அதை திரும்ப எறிந்தாள். சிறிது நேரத்தில் 3 குழந்தைகளும் சிரித்துக் கொண்டு தலையணைகள் எங்கு வேண்டுமானாலும் எரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த தலையணைகளில் ஏதோ விசித்திரமான ஒன்றிருக்கும். அவை வெறும் மென்மையானவை அல்ல, அவை தாண்டி குதிக்கின்றன. பாபி ஒருவேளை ஒரு தலையணையை தரையில் போட்டபோது அது குழந்தைகள் நம்ப முடியாமல் போயிருந்தனர். அவர்கள் தலையணைகளில் குதித்து அவற்றை சுற்றி எறிந்து வரலாற்றில் மிகப்பெரிய தலையணை போரை நடத்தினார்கள். தலையணைகள் அறையில் பறந்து கொண்டு போரட்களையும் கடந்து சுவர்களிலும் குதித்து போனது. பாபி ஒரு தலையணையை சர்போர்டாக பணி செய்து உள்ளே உள்ள அறையில் சறுக்கி போனான். மணி நேரங்களாக குதிப்பதும் சிரிப்பதும் தலையணைகளை எறிவதும் முடிந்த பின் குழந்தைகள் மென்மையான தலையணைகளின் சேர்க்கையில் குதிக்கின்றனர். இவ்வளவு சிறந்த மழலா நாள் நான்கா என்று மியா புன்னகையுடன் கூறினாள். அந்த நாளிலிருந்து குழந்தைகள் மழலா நாட்களை காத்திருப்பதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கேள்வி இருந்தது. அவர்கள் எப்போதும் ஒரு பெரிய தலையணை போரை காத்திருக்கின்றனர்.